ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி போடுற பொருட்களெல்லாம் வச்சு வீட்டுக்கு உபயோகமாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபெவிகால் பாட்டில் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். காலி ஃபெவிகால் பாட்டில் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். ரப்பர் பேண்ட் 2 எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒர்க்கு தானுங்க. பாருங்கள், இதையே கட்டர் வச்சு இங்கே மட்டும் கட் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க, கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் இங்கே மேலேயும் கீழேயும் ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சிம்பிளான ஹோம் டெக்கர் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், கிளாத்தில் பண்ண ஃப்ளவர் தான் எடுத்து இதில் நான் வைக்கிறேன். இது முன்னாடி ஹாலில் டீப்பை மேலே வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், இனி ஒன்று இதே மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற ஃபெவிகால் பாட்டிலை எவ்வளோ அழகாக நம்ம ரூம் டெக்கர் பண்ணிட்டோம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், டெட்டால் பாட்டில் தான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ இதை வந்து கத்திய கேஸில் ஹீட் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது பாருங்கள், டெட்டால் பாட்டிலை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் சாட்டின் ரிப்பனை ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக அழகாக ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கிறப்போ ஸ்டேஷ்னரி திங்ஸ் எல்லாம் இதில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ஃப்ளவர் வாஷராக கூட நம்ம இந்த ஆர்கனைசரை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், தேர்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இதுவும் ஒரு டெட்டால் பாட்டில் தான். இந்த டெட்டால் பாட்டிலில் பேப்பரை கட் பண்ணி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுட்டேன். மேலேயும் கீழேயும் டெக்கரேஷனுக்காக லேஸ் ஒட்ட வச்சுருக்கேன். இப்போ இது நம்ம ஆர்கனைசராக யூஸ் பண்ணலாம் வாங்க. பாத்ரூமில் ட்ரெஸ்ஸு, பேஸ்ட்டு, ஷாம்பு பேக்கெட்டு இதையெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த ஐடியாஸ் எல்லாம் பிடிச்சிருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இதுவும் ஒரு டெட்டால் பாட்டில் தான். இந்த பாட்டிலில் சாரியோட லேஸு எடுத்து ஒட்ட வச்சுருக்கேன். சென்டரில் ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதைய ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நாம் இதைய மேக்கப் ஆர்கனைசரை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் சீப்பு, பவுடர் டப்பி, சென்ட் பாட்டிலு, ஃபேர் அண்ட் லவ்லி இதெல்லாம் கூட நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபிஃப்த் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அட்டை பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு துணி ஒன்று சுற்றி இருக்கிறேன். மேலே லேஸ் வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறேன். கிளாத் ஃப்ளவர் ஒன்று பண்ணி ஒட்ட வச்சுட்டேன். பாருங்கள், இது ஒரு ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸில் நம்ம டிவி ரிமோட்டு, ஏசி ரிமோட்டு இதெல்லாம் எடுத்து பெட்ரூமில் நம்ம ஒரு டேபிள் மேலே வச்சுட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும். பாருங்கள், நெக்ஸ்ட் 6th ஐடியா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதில் வந்து இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் ஒரு கிளாத்தோ இல்லைன்னா லேஸோ ஏதாவது ஒன்று இதில் வந்து நம்ம சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம இதைய ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதில் வெல்வெட் கிளாத் எங்கிட்ட இருந்தது. அதையும் நான் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சுட்டு மேலேயும் கீழே லேஸ் ஒட்ட வச்சுட்டேன். ஒரு உள்ளன் ஃப்ளவர் ஒன்று செஞ்சு எடுத்து நான் இங்கே ஸ்டிக் பண்ணிட்டேன். பாருங்கள், நான் இதைய ஜுவல்லரி ஆர்கனைசராக தான் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், சின்னதாக இருக்கிற இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலெல்லாம் தூக்கி போடாமல் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு பாட்டில் நான் லேஸ் ஒட்ட வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் காமிக்கிறேன். பாருங்கள், இதில் நான்
ஒரு ஃப்ளவர் தான் நான் எடுத்து ஃப்ளவர் வாசரை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஐடியாவெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இது எல்லாமே நான் வீட்டில் ஹேண்ட்மேடாக செஞ்சது தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.